வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். எடப்பாடினா ஃப்ளவர் இருந்துச்சியா, ஃபயர்டா அப்படின்ற மாதிரி புஷ்னு இந்த சைடு ஒரு அடி, அந்த சைடு ஒரு அடி, திரும்ப பகலாம் அடியா. தீப்பொறி பறக்குது. தீப்பொறி பறகுது. ஆனா யார் அடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா எதிரி அடிக்கல, தன் சொந்த கட்சியே அடிச்சு மொத்தமா வந்து நாக் அவுட் பண்றாரு. வேற யாருன்னா அச்சா திருப்பி வச்சிரும், மொத்தமா அடிச்சு நாக் அவுட் பண்ணி படுக்க வச்சிருவாரு போல. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடி எல்லாரும் அடிச்சு தூக்கி பேசுவ நீ பேசுன காலியா, யார் பேசினாலும் காலி. ஏன் கட்சி அது வெளியேப்பா. இதுதான் வந்து பார்த்தனா உங்களுக்கான முழு உரிமையை நாங்க கட்சியில கொடுத்திருக்கோம். ஒரு எளிய தொண்டனும் முதலமைச்சர் ஆகலாம். நான் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகியிருக்கேன். கேட்கலாம். இது குடும்ப அரசியல் கிடையாதுங்க. யார் வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம், யார் வேணாலும் இங்க பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தின்னு இருக்கிற எடப்பாடி அவர்கள் தன்னை நோக்கி யாராவது ஒரு கேள்வி கேட்டா போதும், புதுசா உட்கார்ந்து இருக்காருல்ல தலைவர் அப்படின்ற சம்பவம் இன்னைக்கு நடந்து இருக்கு. அது என்ன சம்பவம்ன்றத டீப்பா பார்ப்போம். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, இந்த சம்பவத்துக்கெல்லாம் பின்னணியில யாரு இருக்கா? பின்னணியில அண்ணாமலை இருக்காரா, பின்னணியில விஜய் இருக்காரா, பின்னணியில பிஜேபி இருக்கா, இல்ல பின்னணியில திமுக இருக்கா அப்படின்றத டீடைல்டா இன்னைக்கு ஷோல வச்சு செய்யலாம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவி அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். லாஸ்ட் வீடியோல நமக்கு உதவிய அருமை அண்ணன் டி பெரியார் அவர்களுக்கும், நிக் முனிஷ் அவர்களுக்கும், சுப்பிரமணிய அவர்களுக்கும், ஜெகதீஷ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லங்க அனைத்து வியூவர்ஸ், அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க எடப்பாடியின் இந்த பேய் ஆட்டத்திற்கு யார் காரணம் என்று பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா 2021 தேர்தலுங்க. நீங்க இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். பேக்ல தலையை தூக்கு, அப்படிக்கா லைட் அடி உண்டு, அப்படிக்கா தூக்காது, அப்படிக்கா தூக்கு, பேக் தூக்கிட்டியா. இப்போ வந்து நம்ம பிளாஷ்பேக்கு போறோம். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா 2021க்கு முன்னாடி ஒரு ஊர்ல 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேர் வந்து இந்த தமிழ்நாட்டை நன்றாக ஆண்டு கொண்டு வந்தார்கள். அவங்க எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நாங்க வந்து இரட்டை குழல் துப்பாக்கிங்க, எங்களை பிரிக்க யாராலையும் முடியாதுங்க. ஏங்க நான் இவர் கை காட்டினா நான் செய்வேன், நான் கையை காட்டினா அவர் செய்வாருங்க. அந்த பாட்டு கூட பாடுவாங்க. ஆமா, முஸ்தபா பாடிருக்காங்க. அப்புறமா தென்மதுரை வைகை நதி, இது மாதிரி வந்து நிறைய பாட்டு வந்து அவங்களுக்கு போட்டு டெடிகேட் பண்ணி 2021 வரைக்கும், அதாவது ஆட்சி இருக்கிற வரைக்கும் அண்ணன் தம்பியா இருந்தாங்க. ஆட்சி அப்படிதான் நவுந்து போச்சு. அண்ணன் தம்பி எங்க போச்சுன்னே தெரியல. கப்பல் வந்து அப்படியே கவுந்து போன மாதிரி 21க்கு பரி அடி தட்டி தான் அந்த கட்சி. ஆபீஸ்க்குள்ள போய் அடிக்கிறது, அந்த ஆபீஸ்க்குள்ள போய் அடிக்கிறது. எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அப்பா ஜெயலலிதா செத்த பிறகும் பரவாயில்லையா, எடப்பாடியும் ஓபிஎஸும் அண்ணன் தம்பி மாதிரி இரட்டை குழல் துப்பாக்கி சரியான தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டை வழி நடத்த நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் சந்தோஷப்பட்டாங்க. அது எப்படி நீங்க முதலமைச்சர், நான் துணை முதலமைச்சர், நீங்க ஒருங்கிணைப்பாளர், நான் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு பாசமா இருந்தாங்க. ஆனா அப்பவே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஏ மேடம் இது ஆக்டிங் மேடம், இந்த ஆக்டிங்க நம்பாதீங்க, எலெக்ஷன் வரட்டும், ஒரு வாட்டி இவங்க தோத்து போனா தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. எலெக்ஷன் வராத வரைக்கும் சும்மா சில்லு 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 நடப்பானுங்க மேடம், எலெக்ஷனுக்கு அப்புறமா பாருங்க மேடம்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதே மாதிரிதாங்க நடந்துச்சு. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, கேட்டாரா அவ்வளவுதான் முடிஞ்சு. அடி தட்டி தான். இங்க இருந்து ஓபிஎஸ் வந்து கிளம்பி கஷ்டப்பட்டு தலைவர் தெரியும், கஷ்டப்பட்டு முதலமைச்சர் ஆகி ஓட்டு கேட்டு கஷ்டப்பட்டு முதலமைச்சரை முன்னிறுத்தி மக்கள்கிட்ட அப்படி ஆயிருக்கும். எடப்பாடி எப்படி முதலமைச்சர் ஆனாருன்றது ஊரறிஞ்ச உண்மை. அவரே ஒத்துக்கினாரு. தமிழ்லாம் ஆகல சொல்லிட்டாருங்க, நான் தமிழ் தான் ஆனேன், ஆனா ஆனே இல்லையா. இல்லையா, நம்ம டீசென்ட்டா பேசணும் இல்லையா, நம்ம வர்ச்சுவல் வாரியர்ஸ்ல. நம்மள கோச்சிங் போடுறப்ப நம்ம தலைவர் நாங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்க, அந்த வார்த்தை நாங்க யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா எந்த நேரம் வேணாலும் நாங்க அதிமுக போய் சேருவோம். சோ அப்படி நாங்க பேச மாட்டோம். அவரு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு குனிஞ்சு முதலமைச்சர் ஆனான்ற உண்மை உங்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் எவ்வளவு பெரிய தர்ம யுத்தம் எல்லாம் நடத்துறாரு சசிகலா டைம்ல உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறமா தோத்த பிறகு அந்த பிளவு வந்து பெரும் பிளவா ஆச்சு. ஏற்கனவே உங்களுக்கே நல்லா தெரியும், சசிகலா வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க, டிடிவியை வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அப்புறமா வந்து பார்த்தா ஓபிஎஸும் ஒதுங்கி போட்டாரு. சோ இப்ப அந்த அதிமுக அணி எத்தனை அணியா போச்சு? சசிகலா அணி, டிடிவி அணி, ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, செங்கோட்டை. அது வரைக்கும் 2021க்கு அப்புறமா பிளாஷ்பேக் இல்ல, ஒரு மாதிரி இது நீங்க எத்த உடனே 2025க்கு வர. சோ அத்தனை அணி ஆகி போச்சுங்க, 4 அணி ஆகி போச்சு. அதுக்கப்புறமாவும் புகைச்சல் போயிட்டே வந்துருச்சு. எடப்பாடி அவர்கள் பிடி கொடுக்குற மாதிரி தெரியல.
எல்லாருமே வந்து ஒருங்கிணைப்பு குழு, அந்த குழு, இந்த குழு, எல்லா குழுவும் போட்டு செயல்பட்டாலும் அங்க ஒண்ணும் எடப்பாடி வந்து அதுதான் சொல்றா, புஷ்பா படம் தான் எடப்பாடி. நான் வந்து அதுக்கப்புறம் ஏஞ்சிக்க முடியாதியா. நான் முதலமைச்சரா இருந்துட்டேன், கூகுள்ல என் பேர் வந்துருச்சு 4 வருஷத்துக்கு. இனிமேட்டா அதை யாருக்கும் முடியாது. கட்சியை என் கண்ட்ரோல்ல நான் வச்சுக்க போறேன்னு அப்படின்னு வச்சுக்கணும் உக்காந்துட்டாரு. யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் திமுக கூட அப்படி பண்ணாது, பெரிய கட்சிகள் கூட அப்படி பண்ணாது. அதிமுக பெரிய கட்சி தான், பட் அப்படியே அடாலடி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி எடப்பாடி வந்த பிறகு எவ்வளவு வெற்றி அந்த கட்சி பார்த்திருக்குன்னா, அதெல்லாம் பயங்கர வெற்றிங்க, சாதாரண வெற்றி எல்லாம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? இமாலய தோல்வியை தான் பார்த்திருக்கு. 10 தோல்வி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமின்ற பேர் வர அளவுக்கு ட்ரெண்டிங். அவருடைய ஃபீல்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்திருக்கு. கட்சிக்காரங்க மத்தியில பெரும் எதிர்ப்பே இருந்தாலும் அங்க இருக்கிற 4 மணிகளை கூட சேர்த்துக்கொண்டு, ஆமா ஆமாங்க 4 மணிகளை கூட சேர்த்துக்கொண்டு தான் முதலமைச்சர். ஏன்னா இதுல நீங்க இன்னொன்னு பாக்கணும், இதுல வந்து ஜாதிய இது இல்லன்னு சொல்லுவாங்க, பட் பேஸ்ட் ஆன் காஸ்ட் தான் அவரை புச்சு உட்கார வச்சிருக்காங்க. மேற்கு மண்டலம் அதிமுக ஸ்ட்ராங், அதனால ஒரு கவுண்டர் தான் அங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்துலதான் தூக்கி அவரை முன்னிறுத்தினாங்க. ஏன்னா அவர் கூட சுத்தி இருக்கிற பாதி மணிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா அதே சமுதாயத்தை சார்ந்தவர்கள். சோ வேற சமுதாயத்தை நம்ம உள்ள விழக்கூடாது, குறிப்பா தேவர் சமுதாயம். ஏன்னா சசிகலா தேவர், டிடிவி தேவர், ஓபிஎஸ் தேவர். சோ இப்படி தேவர் சமுதாயத்தை உள்ள விட்டா நம்மள தூக்கி ஓரம் கடாச்சிடுவாங்க. அதான் இந்த 3 பெரிய தலைகள். இந்த 3 தலைகள் ஒன்றிணைஞ்சா எடப்பாடி காலி, எந்த மணியும் காலி. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஓரமே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த விளைவாதான் பாத்தீங்கன்னா 24 எல்லாம் சவுத் சைட்ல சமாடி தேவர் ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கேக்கு அத வந்து ஒரு பாயிண்டா புடிச்சுக்கிட்ட விஜய் தான். அப்புறமா என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் மாநாட விக்ரவாண்டியில நடத்திட்டு 2வது மாநாட எங்க நடத்துறாருன்னு பாத்தீங்கன்னா மதுரையில நடத்துறாரு. ஏன் மதுரையில வாண்டடா போய் நான் அங்கதான் நடத்தினாருன்னா அங்க தேவர் சமுதாய வாக்குகள் ஜாஸ்தி. அதிலும் குறிப்பா இப்போ அதிமுகக்கு போக வேண்டிய தேவர் சமுதாய வாக்குகளை எனக்குதான் வரணும், ஏன்னா அங்க உடஞ்சி இருக்கு மாஸ்டர் பிளான். ஆமா மாஸ்டர் பிளான் போட்டு தூக்கிட்டு போய் எங்க மாநாடு நடத்தினாருன்னா மதுரையில. புரியுதா? இப்போ அடுத்தது எங்க நடத்துவாருங்க? முன்னாடி 1 இயர் அடுத்தது அங்க போயிடுவாரு, கொங்கு மண்டலத்துக்கு போயிடுவாரு. இல்லங்க ஃபர்ஸ்ட் 1 இயர் மேற்குக்கு போயிடுவாருங்க, கவுண்டர் போகணும்ல, கோயம்புத்தூர் அந்த சைடு, ஈரோடு அந்த சைடு போயிடுவாரு. ஃபர்ஸ்ட் திருச்சியில தொடங்குறாரு, அது என்ன தெரியல, அது லைனா வருவாருங்க. ஏங்க அவருலாம் வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி ஷீட் போட்டு அழிப்பாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, ஃபைனலைஸ் ஆகி வரட்டும், அதுக்குள்ள நீங்க கோவப்படாதீங்க. சோ மேற்கு மண்டலம் அப்படின்ற இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ செங்கோட்டையன் வந்து ரொம்ப நாளாவே புகைச்சல் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போதுல இருந்தே அவர் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து எடப்பாடி வந்து ஜெயலலிதா போட்டோவை போடல, எம்ஜிஆர் போட்டோவை போடல, அவர் போட்டோ வந்து பெருசா போட்டிருக்குன்னா அங்க ஸ்டார்ட் பண்ணவர் தான் செங்கோட்டையன் அவர். ஆமா, ஏன்னா அது பழைய கை, பழைய கை, எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருந்த கை. எடப்பாடி கூட அப்புறமா தான் எடப்பாடி சீனியாரிட்டி படி பார்த்தா செங்கோட்டையன் தான். அதுல முன்னாடியே என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ட்டு முன்னிறுத்திருந்தாகவும் பேச்சுவார்த்தை செங்கோட்டையனை தான் வந்து டிடிவி தூக்கிட்டு வந்து நீ தான் முதலமைச்சர் ஆகணும்னு நிறுத்தினாரு. ஆனா சசிகலா பிரிஃபர்ட் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னாப்பா செங்கோட்டையன் அவ்வளவு முடிவாரான்னு தெரியல, கட்சியில வந்து கேட்பாரு. அதனால எடப்பாடி தான் நல்லா குனிஞ்சு டேபிள் சைட்லாம் வருவாரு. சோ அவரே ஆக்கிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா எடப்பாடி ஆக்குனாங்க. ஆனா என்னாச்சு, நான் போயிட்டு வர வரைக்கும் பாத்துக்கு அவங்கள அப்படியே தூக்கி ஓரம் கட்டாரு எடப்பாடி. இட்ஸ் மாஸ்டர் பிளான், பயங்கர மாஸ்டர் பிளான். அதுல வந்து பயங்கரமான ஆள்பா எடப்பாடி. செங்கோட்டையன் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. கேள்வி கேட்டு இப்போ ஆல்ரெடி மன கஷ்டத்துல இருந்தாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ திடீர்னு நேத்து ஒரு மீட்டிங்க போட்டு 10 நாள் கெடு தரேன், 10 நாளைக்குள்ள நீங்க ஒன்றிணைக்கணும், இல்லன்னா நான் அந்த வேலையில இறங்குவேன். ஏங்க அது தப்பாங்க? கரெக்ட் சொன்னாப்ல. இல்லங்க, நீங்க மனசாட்சி சொல்லுங்க, அது தப்பு. ஒரு கட்சி வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யார் வேணாலும் இப்படிதான் பேசுவாங்க. ஆமா, அதுக்கு பொசுக்குன்னு எடப்பாடி இன்னைக்கு மீட்டிங்க போட்டு பொசுக்குன்னு தூக்கி விட்டாரு, நீக்கிட்டாரு. செங்கோட்டையில மட்டும் நீக்கல, ஈரோடு புறநகர் ஏதோ மாவட்ட செயலாளர் போல அந்த போஸ்டிங் வந்து தூக்கிட்டு, அடிப்படை உறுப்பினர் தூக்கிட்டு, அடிப்படை உறுப்பினர் தூக்கலன்னு நினைக்கிறேன், போஸ்டிங்ல மட்டும் தூக்கிட்டு கூட இருந்தாங்க பாரு செங்கோட்டையன் கூட. மொத்தமா அந்த வடக்கு ஒன்றிய செயலாளர், தெற்கு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், டோட்டல் வாஷ் அவுட். அவ்வளவுதான். செங்கோட்டையன் கூட யார் யார் இருந்தாங்களோ யாருக்குமே பதவி இல்ல, ஊர பக்கம் கிளம்புங்க, அவ்வளவுதான், கட்சியிலே கிடையாது. என்னங்க இது நடவடிக்கை? ஏங்க அவங்க வந்து உங்களுக்கு எதிராக போர் கொடி தொட்டாங்களா?
எங்க கட்சி நல்லா இருக்கணும், கட்சி உருப்படணும். 2026 எலெக்ஷன் வருது. ஏங்க நாங்க அதிமுக காரங்க இல்ல, பட் இருந்தாலும் திராவிட கட்சிகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் பேசினாங்க. ஏன்னா ஒரு வகையில திமுக இங்க எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோ அதே வகையில ஒரு அளவுக்கு அதிமுகவும் செஞ்சிருக்கு. தீய சக்திகளை உள்ள விடாம பார்த்திருக்கு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அது ஜெயலலிதா அந்த வரைக்கும் இருந்த வரைக்கும். இப்பதான் சக்திகள் பிஜேபி இணைவேன், நான் இணைவேன். காலமுக்குறதுல ஒரு போட்டி. செங்கோட்டையன் இப்ப அப்படித்தானே பண்றாங்க. இப்போ செங்கோட்டையனை தூக்கி வெளியில அடிச்சாச்சு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஓபிஎஸ் வந்து பெரிய மன வருத்தத்துல இருந்து பாஜக கூட்டணியில இருந்து ராமநாதபுரத்துல நல்ல வாக்கு எடுத்தாரு. இருந்தாலும் ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறமாவும் பிஜேபி கூட ஏன் ஒட்டிக்கிட்டு இருந்தாருன்னா எப்படின்னா சேர்த்துருவாங்க ஏடிஎம்கேல. இவங்க எல்லாம் இப்போ டிடிவியும் சரி ஓபிஎஸும் சரி ஏன் வந்து பாஜகவுக்கு ரொம்ப கால அமுத்தின்னு இருந்தாங்கன்னா நிறைய மேட்டர் இருக்கு. கால அமுத்தின்னு இருந்தாங்கன்னா எப்படியோ ஏடிஎம்கே கூட எங்களை சேர்த்து வச்சிருவாங்க. ஒரு அலையன்ஸா போட்டாலும் நாங்க அதுல உள்ள இருப்போம். சோ ஏடிஎம்கே டீமா இருப்போம், மெர்ஜ் ஆயிடுவோம் தான் நினைச்சாங்க. பட் என்ன ஆகி போச்சுன்னா எடப்பாடி சுத்தமா அதுக்கு கொஞ்சம் கூட இது தான் பிஜேபி கூட இருப்பேன், நீங்களா இருக்க கூடாது. எடப்பாடி பிஜேபி அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும் போது எடப்பாடி தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க, எங்க அலையன்ஸ் என்ன வச்சுக்கலாம், பட் நோ டிடிவி, நோ ஓபிஎஸ், நோ சசிகலா. தெளிவா சொன்ன பிறகு பாஜக இவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. ஓபிஎஸ் அவாய்ட் பண்ணிட்டாங்க, டிடிவி அவாய்ட் பண்ணிட்டாங்க, எல்லாரையும் அவாய்ட் பண்ணனால ஓபிஎஸ் என்ன பண்ணாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நான் திருப்பி போர்க்கொடி தூக்குறேன்ட்டு என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து நான் வெளியில வரேன்னு சொல்லிட்டு எனக்கு மரியாதை அங்க தரல. ஏன்னா நான் வந்து அமைச்சர்கள் இங்க வரும்போது சந்திக்கணும்ட்டு டைம் கேட்கிறேன், எனக்கு வந்து மதிக்க மாட்டாங்க, எனக்கு வந்து இது பண்ணல, அப்பாயின்மெண்ட் கூட வாங்கி தரலன்னு சொல்லும் போது நயினார் நாகேந்திரன் என்ன துருக்குன்னு வாய் விட்டாருன்னா, என்கிட்ட கேட்டுருந்தா நான் பண்ணிருப்பேன், நெக்ஸ்ட் வாட்டி என்ன பண்ணி தரேன், என்கிட்ட கேட்கல அப்படின்ட்டாரு. தெரியாதுன்னுட்டாங்களே. ஆமா, உடனே மோடிக்கு யாருன்னு உடனே ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு, பொசுக்குன்னு இந்த பாருங்க போன் எடுத்து இந்த பாருங்க நான் நயினார் நாகேந்திரனுக்கும் மெசேஜ் அனுப்பிடுங்க, கால் பண்ணிருக்கேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரலன்னு தூக்கி காட்டாரு. அதுக்கப்புறமா நயினார் நாகேந்திரனால என்ன பேசுறது, பேச முடியாது. சோ தன்மானம் எனக்கும் லைட்டா ஒட்டி கொண்டு இருக்கிறது என்று காட்டிய ஓபிஎஸ் அவர்கள் அப்புறமா போகடா அப்படின்ட்டு லைட்டா போய் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு ஒரு குட் மார்னிங் நலம் விசாரிச்சு கொஞ்சம் பயமுத்துறாப்பலையா ஒரு குட் மார்னிங் ஒண்ணு போட்டுட்டு அப்படிக்கா திரும்பி இப்படிக்கா வந்துட்டாரு. இப்ப நேத்து டிடிவி வந்து நேத்து இல்ல இன்னைக்கு காலையில மார்னிங் டிடிவி வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதுல செங்கோட்டையன் அவர்கள் நேத்து பண்ணது வந்து உண்மையான விஷயம் தான். அவர் வந்து கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது, ஒருங்கிணைச்சுதான் ஆகணும். அப்பதான் 2026 நம்ம வெற்றி காண முடியும். சோ செங்கோட்டையனுக்கு என்னுடைய முழு ஆதரவை நான் தரேன் அப்படின்ட்டு டிடிவி சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, என்டிஏ கூட்டணியில இருந்து விலகுறேன்ட்டு டிடிவியும் நேத்து சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு. டிடிவியும் ஏங்க எங்களால வந்து நார்மலா இருக்க முடியாதுங்க, எங்களுக்கும் மானம் கொஞ்சம் இருக்குங்க, மதிக்க மாட்டாங்க கூட்டணி கட்சிகளை அப்படின்னு டிடிவி சொல்லிட்டு, ஆமா கொஞ்சோண்டு இருக்கு, ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, தலைவர்கள் வரும்போது வெறும் பொக்கே ஒண்டி தூக்கிட்டு போய் கொடுக்கறதுக்கு எங்களால முடியாது, பொக்கே அரசியல் மட்டும் பண்றவங்க நாங்க கிடையாது, நீங்க வந்து எங்களை மதிக்கல, சோ என்டிஏ கூட்டணியில நான் தொடர போறது கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க? அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட குத்தி விட்டுருக்கு. இந்த குத்து தான் அங்க அரசியல், குமாங்குத்து. இதுதான் அரசியல் மக்களே. இவ்வளவு நேரம் நம்ம பேசுறது கூட அரசியல் கிடையாது. இப்போ டிடிவி தினகரன் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு சைடு விஜய் தலைமையில ஒரு அணி அமையும்னு சொல்லிட்டாரு. ஆமா, சும்மா நைஸா போட்டு வச்சிட்டாரு. இன்னொரு வார்த்தை என்ன விடுறாருன்னா, நயினார் நாகேந்திரன் சரியில்லை, நயினார் நாகேந்திரனுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. ஓபிஎஸ் அவர்கள் அப்படி சொல்லும் போதே நான் ஓபிஎஸ் விடாதீங்கன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் கால் பண்ணா இல்லங்க என்கிட்ட சொல்லனாரு. அதனாலதான் ஓபிஎஸ் வந்து அந்த மெசேஜ காட்டுற அளவுக்கு தள்ளி விடப்பட்டார். சோ நயினார் நாகேந்திரனுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே அண்ணாமலையா இருந்திருந்தால் நல்லா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. பிகாஸ் இஸ் a police officer, he can do extremely well. எங்களை சேர்த்துக்கணும். அப்ப ஆல்ரெடி அவர்தான் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. சோ இதுல பல்வேறு அரசியல் தலையீடுகள் இருக்கு, பல்வேறு குத்துதல் இருக்கு. அண்ணாமலை ஆல்ரெடி நயினார் நாகேந்திரன் வந்து தெரியல ட்ரெயின்ல ஸ்டேஷன்ல மாட்டி, அந்த ஸ்டேஷன் கதை. ஆமா, 4 கோடியோ 5 கோடியோ பணம் குத்து ஜெயிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு காலி பண்ணா போல பாரு. அந்த ஞாபகம் இருக்கா இல்லீங்களா?
அண்ணாமலைக்கும் நயினார் நாயனுக்கும் ஆல்ரெடி உட்கட்சி புசல் போச்சு. என் பதவியை தூக்கிட்டு நீ பதவிக்குள்ள வர, உன்னை எரியா நான் பாத்துக்கிறேன்ட்டு வெளிப்படையா என்ன தோல்ல கை போட்டுன்னு சுத்திக்கினாலும் உள்ள வந்து குத்திக்கிட்டே இருந்தாரு. இப்போ அண்ணாமலை ஆடுற ஆட்டம் இது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா 2024 நான் தானே இந்த அலையன்ஸை கஷ்டப்பட்டு கூட்டணியா வந்து சேர்த்தேன், டிடிவியை சேர்த்தேன், ஓபிஎஸ் சேர்த்தேன், இவங்களை சேர்த்தேன், அவங்கள சேர்த்தேன், எல்லாரும் நான் தானே சேர்த்தேன். இப்ப எனக்கே அங்க தலைவர் போஸ்டிங் இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எல்லாரையும் உடைச்சு. சோ அண்ணாமலையே வந்து சம வெறுப்புல இருப்பதாகவும், ஆல்ரெடி அவருக்கு போஸ்டிங்கும் ஒன்னும் தரல, மேலிடத்திலயும் அவர் மேல வந்து நிறைய புகார் பெட்டிகள் போயிருக்கு அப்படின்னு காரசாரமான விவாதங்கள் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. சோ அண்ணாமலை இதற்கு பின்னணியில் உள்ளார். செங்கோட்டையன் போனதுக்கும் சரி, இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறதுக்கும் சரி, அண்ணாமலை சம்பந்தமே அண்ணாமலை பேரை சொல்லணும். நல்ல மனுஷங்க அவர் வந்து 4 லட்சம் 5 லட்சம் எஃப்ஐஆர் போட்டிருக்காரு, புக்கெல்லாம் சல்லுன்னு படிப்பாரு அப்படின்ற மாதிரி கிரெடிட்ட குடுத்திருக்காரு. பட் இதுக்கும் அப்புறமாவும் ஒரு காரணம் இருக்குதா சொல்றாங்க. இவர்கள் இந்த தலைவர்கள் இவ்வளவு நாள் பொங்காம இப்போ வர வர கொஞ்சம் கொஞ்சமா பொங்கிட்டு வராங்கன்னா அதற்கு காரணம் என்னன்னா, என்ன யார் அடிச்சு பொறி கலங்கி பூமி தெரியுதோ அவன் தான்டா தமிழ். ஏன்னா விஜயோட கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. விஜய் 2026 வந்து எலெக்ஷன்ல நிக்க போறாரு. அப்படின்னும் போது அந்த ஆப்ஷன் இவங்களுக்கு ஓபனா இருக்கு. ஏன்னா அதிமுக பாஜக டீம் முடியாது. இப்பதாங்க புரியுது, பெரியார் போட்டோ தூக்கி வச்சாரு பாருங்க. இவங்களதான் உள்ள சேர்க்கறதுக்கு தான். திராவிட கட்சிகள்ல இருந்து வரவங்களுக்கு ஒரு தலைவர் தாவேக்கால தேவைப்படுது. அதனாலதான் தூக்கி பெரியார வச்சது, அண்ணா வச்சது, எம்ஜிஆரே வச்சாச்சுங்க தாவேக்கால. சோ என்னன்னா இப்போ என்ன பாத்தீங்கன்னா, இவர்கள் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுவதற்கு மெயின் காரணம் அந்த சைடு விஜய் இருக்காருங்க. சரி, ஏன்னா நம்மளால டிஎம்கே சைடு போக முடியாது, அதிமுக பாஜக நம்மளால சேர முடியல, நாம் தமிழர் கட்சியிலும் போய் சேர முடியாது. அது ஒரு கட்சி கிடையாது. பிளஸ் அது வந்து திராவிடம் இல்ல தமிழ் தேசியம் அப்படின்னு போற கான்செப்ட். சோ நம்மளுக்கு செட் ஆகாது. சோ திராவிடத்தை வைத்துக் கொண்டிருக்கிற இன்னொரு 2 கட்சி இருக்கு. ஒண்ணு தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அங்க போய் நம்மளால சேர முடியுமா? பண்ண முடியாது. அங்க போனாலும் வேஸ்ட் தான். ஏன்னா அவங்களே எங்க சேருதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சுட்டு இருக்கிற ஒரு டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேகா. அங்க வந்து நம்மளுக்கான பெரியாரும் இருக்கார், நம்மளுக்கான அண்ணாவும் இருக்கார், நம்மளுக்கான எம்ஜிஆரும் இருக்கார். சோ மதுரை மாநாட்டுல ஏன் எம்ஜிஆரை வச்சு விஜய் வந்து அரசியல் பண்ணாருன்னா, அது இந்த தலைவர்களை இப்ப தெருத்துல எங்க சுத்தி இந்த தலைவர்களை சுற்றி நம்ம கட்சியில சேர்க்கறதுக்காக தான் இது நடந்துருக்கு. இப்போ சேர்ந்துட்டாங்கப்பா ஒரு வேலை. இப்ப யாரு முதல்ல? அது விஜய் தான். விஜய் அப்புறம் ஓபிஎஸ்ல இருந்திருக்காரு. ஓபிஎஸ் டெபுட்டி சிஎம் இருந்திருக்காருல. சோ டெபுட்டி சிஎம் என்ன கொடுக்குறாரு? புசி ஆனந்துக்கு நிதி அமைச்சர். ஆதவர்ஜுனாக்கு வந்து பினான்ஸ் மினிஸ்டர். அப்ப இவங்க யாருங்க? அப்பா பெரிய பெரிய தலைவர்கள் எல்லா மினிஸ்டர் ஒரு மினிஸ்டர் குத்து ஆஃப் பண்ணுவாங்க. ஆனா என்னன்னா அதுக்கு முன்னாடி இவங்க ஜெயிக்கணும். நீனா இந்த மினிஸ்டர் அந்த மினிஸ்டர் ஜெயிக்கணும். அதுதான் சண்டை ஆவதா? சோ ஏற்கனவே அதிமுக பாஜக, திமுக ஒரு சைடு, நாட்டாக்கா ஒரு சைடு, இப்போ வந்து 4வது அணியா பாத்தீங்கன்னா தாவேக்கா ஒரு சைடு. இப்போ இந்த தாவேக்கால போய் இவங்க எல்லாம் சேருவாங்களா, இல்ல 5வது அணியா ஃபார்ம் பண்ணி இவங்க எல்லாம் தனியா நிப்பாங்களா? மக்கள் நல கூட்டணி மாதிரி தனியா நிப்பாங்களா? இப்ப இதுல இந்த 5ல இல்லாத ஒரு கட்சி இருக்குது. இதுப்பா என்னடா மேங்கோ. இப்ப இந்த மேங்கோ ஃபைட்டிங் அங்கதான் போகும். மேங்கோ வேற இப்ப பாத்தீங்கன்னா ஆஃப் மேங்கோவா இருக்கு. பாதியா பாதி அப்பா கிட்ட இருக்கு, பாதி பையன் கிட்ட இருக்கு. அந்த பாதி எங்க போகும்னு தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு தெரியும். இன்னைக்கு Thursday. ஆமா, இன்னைக்கு தெரியும். Thursday தான்டா ஒரு அறிக்கை. இல்லப்பா, இன்னைக்கு ஏதோ கூட்டணி பேசுறாங்கப்பா, உடனடியா பேச. பாதி மாங்காய் எங்க போகுது, பாதி மாங்காய் எங்க வர போகுதுன்னு தெரியல. சோ 5 அலையன்ஸ் அப்படி எல்லாரும் டிவிக்கு கூட சேர்ந்துருவாங்கன்னா 4 அணிகளா வந்து இருக்க போகுது. இந்த 4 அணியா இருக்கும் போது ஃபேவர் யாருக்கு ஆகும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எப்போ வந்து இந்த 4 அணியா இருந்துச்சுன்னா வெற்றி கண்டிப்பா பாத்தீங்கன்னா எங்க நாம் தமிழர் கட்சி. அண்ணே, இந்த நாடு உன் கையில சிக்க போகுது. நம்ம மரம் நடுறோம், நம்ம ரோட்ல டிராவல் பண்றோம். ஒரு சைடு ஆடு வேணும், ஒரு சைடு மாடு வேணும். கல்லு குச்சின்னு போயிடு. ஆடு ஓடணும், கல்லு குச்சின்னு பொருளை சாப்பிடுறோம். அப்படியே போற வழியில இருக்கிற பில்டிங் எல்லாம் பாம்பு வச்சு தகர்க்கிறோம். ஐடி கம்பெனியா? நான் கார் தொழிற்சாலையா? நான் பாத்துட்டேன். ஜிஎஸ்டி எவன கேக்குறேன் பாரு. அட்ரா அவன
ஃபுல்லா ஆடுற மாட்டு கொத்தகை ஆகுடா பாவை தூக்கி போடுறான். வாடா இளைஞர் போயா வச்சுக்கோ பாபு போய் அப்படிதான் போய் விளையாட்டு போடுறான். ஏன்னா நாங்க யாரோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறவங்க ஆச்சு. இந்த மாதிரி 4 அணி 5 அணியா இருந்துச்சுன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். தெளிவான கிளியர் விட்டு 200 தொகுதியில 210 தொகுதியில கூட ஜெயிக்கிற அளவுக்கு மாபெரும் சக்தி. அதை விடுப்பா, இந்த கட்சியை சண்டை இல்லாம இத்தனை வருஷமா கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்களே, இவங்க எல்லாம் வந்து திமுக பத்தி விமர்சனம் பண்ணானே எப்படி உன் கட்சியே உங்களை காப்பாற்ற முடியல. கட்சியில இருக்கிற பெரிய பெரிய ஆட்களையே கை கோர்த்து வச்சுக்க முடியல. நம்ம என்னத்த அரசியல் பண்ண போறோம்? போய் எதிரணி ஆடிங்கன்னா இது எப்படி தெரியுமா, ஒரு ஏரியாவுக்கும் சண்டை வரும். அப்ப வந்து இந்த ஏரியால இருந்து அந்த ஏரியால போய் அச்சா கூட பரவாயில்ல, இந்த ஏரியாக்குள்ள இருக்கிறோம் அவனே போட்டு அச்சுப்பான் கண்டிப்பா. அப்புறமா எங்க அந்த ஏரியா அந்த மாதிரிதான் இருக்குது அதிமுகவோட இப்போத்திய நிலவரம். அங்க இருக்கிறவங்களே போட்டு அவங்களே போட்டாச்சு. கடைசியா ஒன்னு சொல்றேன் எல்லாருக்கும், உங்களுக்கு தயவுசெய்து உங்க கட்சி எல்லாத்தையும் கழிச்சிட்டு தாய் கழகமான திமுக வந்து உறுப்பினரா வந்து சேர்ந்துருங்க பிளீஸ். ஏன்னா அங்க இருந்தானே வந்தீங்க, நீங்க அங்க இருந்தானே வந்தீங்க. ஆமா, எதுக்கு சண்டை சச்சரவா? அதிமுகவுக்கு தாய் கழகமே எது? திமுக தான். மதிமுகவுக்கு தாய் கழகம் எல்லாருக்கும் திமுக தான். எல்லாம் திமுகல இருந்து பிரிஞ்சு போய் கட்சியை ஸ்டார்ட் பண்ணவங்க. சோ எல்லாருமே சில பேர் சொல்லுவாங்க அதிமுக மினிஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப திமுக மினிஸ்டரா இருக்காங்கன்னு. அப்படி கிடையாது. அவங்க கட்சி திமுகல இருந்து அதிமுக போயிட்டு அதிமுக இருந்து திமுக வந்த மாதிரிதான் கதை. அதெல்லாம் அவங்க கட்சி வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கே பேஸ் எங்க? திமுக தான். சோ அதிமுகவோட இதுனா அது எங்களுக்கும் மன கஷ்டமா. அதனாலதான் இவ்வளவு ஃபீல் பண்ணி நம்ம ஃபீல் இது வரைக்கும் நம்ம இவ்வளவு வீடியோ போடுறதே அதிமுக ஃபீல் பண்ணி தானே இப்ப பேசுறோம். ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு எனக்கு. அழுதுட்டேன் இன்னைக்கு காலைல செங்கோட்டையை டிஸ்மிஸ் பண்ணும் போதெல்லாம் மன வேதனைப்படுறேன் நானு. சோ எதா இருந்தாலும் எங்க கட்சி தான் வணக்கம்.